முளைத்த வெந்தயத்தில் ஒரு சேலட் செஞ்சு காமிக்க பாருங்க. முளை வெந்தய சேலட் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். முளை வெந்தய சேலட் செய்ய தேவையான பொருட்கள்: முளைத்த வெந்தயம் 1 கப், 3 பேரீச்சம்பழம் அரிந்தது, பொடியாக அரிந்த முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உரித்த பூசணி விதை விரும்பும் அளவு, ஆளி விதை விரும்பும் அளவு, அரிந்த பாதாம் பருப்பு விரும்பும் அளவு, உரித்த வெள்ளரி விதை சிறிதளவு, அரிந்த அக்ரோட் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கிஸ்மிஸ் திராட்சை சிறிதளவு, தேங்காய் துருவல் 1/2 கப், வறுத்த வேர்க்கடலை சிறிதளவு, வறுத்த எள் விரும்பும் அளவு. முளை வெந்தய சேலட் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்தீங்க இல்லையா? இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சேலடுங்க. யார் வேணால் எப்போ வேணால் பண்ணிடலாம். ஒன்லி திங் நம்ம வீட்டில் வந்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணணும். இதுக்கு முக்கியமாக வந்து வெந்தயத்தை முளை கட்டுறது, அது மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லிடுறேங்க. வெந்தயத்தை வந்து ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்து நல்லா 2-3 தடவை வந்து அதில் மேலே வந்து ஒரு பிசுபிசுப்பு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா 2-3 தடவை அலசிட்டு ஒரு வடித்தட்டில் போட்டுருங்க. வடித்தட்டில் போட்ட பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அந்த ஈரம் எல்லாம் போன பிறகு ஈரத்தன்மை மட்டும் இருக்கும். அதுக்கு பிறகு இதை வந்து ஒரு ட்ரை பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் இனஃப் ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு வைக்கிறப்போ அதில் ஓட்டை இருக்கணும், கொஞ்சம் அதாவது காற்று உள்ளே போகணும், ஓரளவுக்கு இருட்டு இருக்கணும், அதே நேரம் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்கணும். அந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை குலுக்கி விடுங்க. அது மாதிரி 48 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்ல வெந்தயம் வந்து இப்படி முளைச்சி வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்போவுமே பண்ணி வச்சுருப்பேன். முளைச்சி வச்சதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேங்க. தினம் சேலட் செய்கிறப்போ ஒரு நாள் இந்த சேலட், ஒரு நாள் வந்து இன்னொரு சேலட், அப்படி சாப்பிட்றப்போ இதை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துப்பேன். இந்த சேலடுக்கு உப்பு, காரம், எண்ணெய், நெய் எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட் மிக்சிங் தான், நட்ஸு தான் எல்லாம் போடுறது. இப்போ இந்த வளைச்ச வெந்தயத்தை எடுத்துகிறேன். இப்போ முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக போடுவேங்க மற்ற இன்க்ரீடியன்ஸை விட. இதோட தேங்காய் துருவல், எப்போவுமே தேங்காய் துருவல் சேர்க்குறப்போ இந்த வெந்தயத்தினுடைய கசப்பு அவ்வளோவா தெரியாது. ஆக்சுவலி இது பொழைச்சி வந்ததுக்கப்புறமே கசப்பே இருக்காது. இப்போ இதில் நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எப்போவுமே வீட்டில் ஸ்டாக் இருக்குங்க. இதை நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாமே வந்து குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அந்தந்த நட்டு போடலாம். ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி காம்பினேஷன் கூட கொடுத்துக்கலாம். இது அக்ரோட் பருப்பை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எதையுமே வறுக்கலை, தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாங்க. பூசணி விதை, இது உரித்த பூசணி விதை, இதுவும் வந்து வறுக்கலை, பச்சையாகவே தான் போடுறேன். வெள்ளரி விதை, ஆக்சுவலி நம்ம வந்து வெள்ளரி விதைன்னு சொல்கிறோம். இது வந்து வெள்ளரி காயிலேருந்து வெள்ளரி பழத்துலேருந்து எடுக்கிறது கிடையாதுங்க. மஸ்க் மெலன், நம்ம வந்து முலாம்பழம் மெலன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய விதையை தான் வந்து நம்ம இந்த மாதிரி உரித்து எடுக்கிறது. மெலன் சீட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இதோட பாதாம் பருப்பு தோலோடைய தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே எப்போவுமே ஃபைனாக கட் பண்ணி வீட்டில் ரெடியாக இருக்கும். பொதுவாக முந்திரி பருப்பு சேர்க்க மாட்டேங்க, இன்றைக்கி சேர்க்குறேன். முந்திரி பருப்பு கூட ராவாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பேரிச்சம்பழம், ஜஸ்ட் ஒரு 3 பேரிச்சம்பழத்தை ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிஸ்மிஸ் திராட்சை, இதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுவும் வதக்கலை, வறுக்கலை, ஒன்றும் பண்ணலை. எள்ளை வறுக்கிறப்ப என்ன பண்ணாக்க முதல்ல பேனை சூடு பண்ணிவிட்டு எள்ளை போடணும். ஒரு நிமிஷம் அது 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள், அப்போ ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடே போகிறோம். அந்த எள்ளு வந்து வறுத்து முடிக்கிறப்ப ஆஃப் பண்ணுறப்ப ஆளி விதையை அதில் போட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி தனியாகவே கொண்டு வந்திருக்கேன். ஆளி விதையை பொதுவாக வறுக்க மாட்டோங்க, வறுத்தா அதனுடைய சத்துக்கள் குறைஞ்சி போயிடுது. ஏன்னா இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து வறுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை சூட்லேயே போட்டாக்கா அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். இதில் நான் சேர்த்துருக்கிறதெல்லாம் இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸு. எல்லாமே வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு உகந்தது. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும், எத்தனை பேரால் இதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. முடிகிறவங்க செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முளைச்ச வெந்தயத்தையும் தேங்காய் துருவல் மட்டும் கலந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து இது தனித்தனியாக வச்சுக்கிட்டோன்னாக்க டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிட்ணுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. பொதுவாக இதை வந்து நான் எந்த அளவு சாப்பிட்றேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நபருக்கு தேவையான குவான்டிட்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. இந்த அளவு நட்ஸ் தான் வந்து சாப்பிடுவோம். அதுவும் எந்த டைம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் ஏஞ்சதும் நம்ம காஃபியோ டீயோ குடிச்சிடறோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 9:30 10 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்பிட்வீன் ஒரு 7:30 அந்த டயத்துக்கு வந்து நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு சேலடை ஒரு பவுலில் வச்சுட்டு நிதானமாக
ருசித்து ரசித்து சாப்பிட்டு விட்டாக்கா அதுக்கு பிறகு 2 மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு பசிக்காதுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, நல்ல பிரிஸ்கா இருக்க முடியும். ஆன்டி ஏஜிங் வயதான தோற்றம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது. நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாலட் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. வெந்தயம் வந்து கசக்கவே கசக்காதுங்க. இப்படி செஞ்சீங்கன்னாக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.